அன்பானவர்களே, ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை தோறும் இரவு 8 மணிக்கு 1689 விசுவாச அறிக்கை பாடம் பாஸ்டர் முரளி அவர்களால் நடத்தப்பட்டு வருவது நம் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அதில் கலந்து கொண்டு பயனடைபவர்கள் எத்தனை பேர்கள் என்று எனக்கு தெரியாது. நான் ஒவ்வொரு வாரமும் இந்த வகுப்பை மிஸ் பண்ணுவதே இல்லை. தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கு தெரியும் அதை தவறவிட மாட்டோம் என்று. குறிப்பாக நான் 18வது பாடத்தில் அடைந்த பயனை மட்டும் இங்கு குறிப்பிடுகிறேன். இந்த பாடம் இந்த செவ்வாய்க்கிழமைதான் முடிந்தது. தலைப்பு கிருபையின் நிச்சயமும் இரட்சிப்பும். 4 பத்திகளை உடைய இந்த பாடத்தில் 10 வகுப்புகளை பாஸ்டர் நடத்தினார். இந்த பாடத்தின் மூலம் பல நன்மைகள் அடைந்தது மட்டுமல்ல, என் சந்தேகத்திற்கும் பதில் கிடைத்தது. இந்த பாடம் நமது இரட்சிப்பின் நிச்சயத்தை உறுதிப்படுத்தக்கூடிய அருமையான பாடம். அதாவது நாம் இரட்சிப்பின் நிச்சயத்தை நிச்சயமாக அடைய முடியும். அடையும் போது சமாதானம், பரிசுத்த ஆவியின் சந்தோஷம், தேவனை அன்பு செலுத்தி அவருக்கு கீழ்ப்படிதல் போன்ற கனிகளையும் அடைய முடியும். போலி போதனைகளிலிருந்தும் விடுபட முடியும். இந்த இரட்சிப்பின் நிச்சயம் உறுதியானது, ஒருவராலும் அசைக்கவே முடியாது. சில வேளைகளில் துன்பங்களுக்கூடாகவும் செல்ல நேரிடும். சில வேளைகளில் மெய்யான விசுவாசிகளின் இரட்சிப்பு உயர்ந்தும் தாழ்ந்தும் இருப்பதை பார்க்க முடியும். ஆனாலும் தேவ கிருபையால் அடைந்த இரட்சிப்பு நிச்சயமானது என்பதை இந்த பாடம் நிரூபிக்கிறது. எனது இரட்சிப்பின் நிச்சயமும் சில வேளைகளில் ஊசலாடுவதை நான் உணர்ந்திருக்கிறேன். சில சமயம் மிகவும் உயர்ந்திருக்கும். அப்பொழுது சந்தோஷம் வானளவு உயரும். இன்னொரு சமயம் எதுவுமே இன்றி வெறுமையாக இருக்கும் ஒரு நிலை. இந்த பாடம் என் சந்தேகத்தை முற்றிலும் தீர்த்தது. எந்த சந்தேகத்துக்கும் இடமின்றி தேவ கிருபையால் பெற்ற இரட்சிப்பு நிச்சயம் நிச்சயம். தேவன் அதை பாதுகாக்கிறார். பரிசுத்த ஆவியின் முத்திரையை ஒருவராலும் எடுத்து போடவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. பாஸ்டர் முரளி அவர்கள் நேரத்தை செலவிட்டு ஒவ்வொரு வசனமாக சொல்லித்தரும் விதம் மிகவும் அருமையாக உள்ளது. இதை அனைவரும் கேட்டு பயனடையுங்கள், தவறவிடாதீர்கள். நன்றி.